ஆக்சுவலி லேட் மேரேஜ் கான்செப்ட் இருக்குல்ல, அதை பற்றி உங்களோட பார்வை? அதாவது லேட் மேரேஜ் அப்படிங்கிறது இந்த காலத்துடைய ஒரு முக்கியமான நோயின்னு சொல்லலாம். பாய்ங்க வந்து இதை ப்ரொபகேட் பண்ணுறாங்க, தப்பான ஒரு பரப்புரை பண்ணுறாங்க, அவங்க சீக்கிரமாக கல்யாணம் பண்ணாங்க. அது வந்து பழைய காலம். ஆனால் 90s கிட்ஸ் என்ன பிரச்சனைனா, வயசாகிட்டு ஆகிட்டே இருக்கு ஆனால் கல்யாணம் மட்டும் ஆக மாட்டேது. அப்போ வறுமைன்ற விஷயம் அவங்க பெரிய பிரச்சனையாக இருக்கும்போது நம்ம எப்படி சீக்கிரமாக மேரேஜ் பண்ணிக்க முடியும்? நான் இப்போ வறுமையில் இருக்கிறதுக்கு காரணம், என் பிள்ளைய வறுமையில் வச்சுக்கிறதுக்கு காரணம் நான் லேட் மேரேஜ் பண்ணது தான் அப்படின்னு நினைக்கும் போது இன்னும் மோசமாக இருக்கும். மா நேச்சுரல்ஸோட ரிசல்ட் இருக்குல்ல, அதை பற்றி சொல்ல முடியுமா? ஆஸ் ஒரு ஃபவுண்டராக, ஒரு கம்பெனியோட ஃபவுண்டராக சொல்கிறேன், கணவன் மனைவி ஒரு ஆணும் பெண்ணும் சேர்ந்து பார்க்கக்கூடிய அந்த சந்தோஷத்தை இன்றைக்கி மக்கள் மிஸ் பண்ணிட்டாங்க. மனசாட்சியத்தோடு சொல்லுங்க, நீங்கள் சேர்க்குற பொருட்கள் இருக்குல்ல, அதுக்கு ஈக்குவலான ப்ரைஸ் தான் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணுறீங்களா? வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் கள்ளம் நிகழ்ச்சி நேயர்களே. இன்றைக்கி நம்ம நிகழ்ச்சிக்கு ஒரு கெஸ்ட்டை நாமளே அழைச்சிருக்கோம். பொதுவாக நிறைய கெஸ்ட்டை அழைப்போம், ஆனால் இவரை இல்லை திரும்ப நம்ம பண்ணுவோம் அப்படின்னு சேர்த்து அழைச்சிருக்கேன். ஸ்பெசிஃபிக்காக ஒரு விஷயங்களை பற்றி பேசணுன்றதுக்காக. இந்த மா நேச்சுரல்ஸ் ப்ராடக்ட் கண்டிப்பாக நம்ம சேனல் ஃபாலோ பண்ணுற அளவுக்கு தெரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். அந்த ப்ராடக்ட் இன்னும் டாமினண்ட்டாக இருக்குங்க. அதாவது இது போல் ஆரம்பிக்கிற ப்ராடக்ட்லாம் சீக்கிரமாக அஸ்தமனம் ஆடுன்றதா பல பேர் சொல்லியிருப்பாங்க. ஆனால் சூரிய உதயம் மாதிரி மேலே போதே தவிர அஸ்தமனம் ஆகிற தெரில. அப்பேற்பட்ட ப்ராடக்ட் அந்த ஒரு ஃபேம் இருக்குல்ல, அதோட ஃபவுண்டரான ஷேக் மீரான் அவர்கள் தான் வந்திருக்காங்க. நிறைய கேள்விகள் இருக்குது அவர்கிட்ட கேட்க. நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். வணக்கம் பாய். ஹாய் ஜி, நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் பாய், நீங்கள் நல்லா இருக்கீங்களா? ரொம்ப நல்லா இருக்கேன் ஜி. சூப்பர். முதல்ல வாழ்த்துக்கள். ரொம்ப தேங்க்ஸ். நம்மளோட சேனல் கான்ட்ரிபியூஷன் அதில் இருக்குது, அது எங்களுக்கு ஒரு பெருமை தான். இல்லை, நிச்சயமாக நான் உங்களுக்கு தேங்க்ஸ் பண்ணி ஆகணும். உங்களுடைய சேனல் எங்களுடைய வளர்ச்சிக்கு ஒரு முக்கியமான காரணமாக. நன்றி பாய், நன்றி பாய், நன்றி. உலகளவில் அதிகமான ஸ்ரீலங்கன் கஸ்டமர்ஸ் எங்களுக்கு வேர்ல்டு வைடாக வராங்க. ஸ்ரீலங்கன்ஸ் அதிகம் தமிழ் பேசக்கூடியவங்க. அவங்க யாராக இருந்தாலும் உங்கள் சேனல் மூலிமா வர்றது அந்த ஸ்ரீலங்கன்ஸ் நாங்கள் வந்து இன்றைக்கி அவங்க அன்பை பெற்றிருக்கோம் அப்படின்னு சொன்னால் அதுக்கு உங்கள் சேனல் முக்கியமான காரணம். இது என்ன ப்ளஸ் பாயிண்ட்னா, இப்போ ஒரு ப்ராடக்ட்டை வாங்கிட்டு நாங்கள் பிராண்டிங்கே பண்ணுறோன்னு வைங்க, ஒரு ப்ராடக்ட்டை வாங்கிட்டு அது நல்லா இல்லை அப்படின்னா மூஞ்ச லட்சம் மாதிரி சொல்லிடுவாங்க. கண்டிப்பாக நான் ப்ரோ இதெல்லாம் போய் சொல்கிறீங்க கேவலமாக இருக்கு. கண்டிப்பாக. ஆனால் எங்களுக்கு குவாரிஸ் இது வரைக்கும் வந்திருக்கு, நெகட்டிவாக ஃபீட்பேக் பெருசாக வரல. நம்பிக்கை காப்பாற்றினதுக்கு முதல்ல நன்றி பாய். ரொம்ப தேங்க்ஸ். ஓகே, இப்போ நீங்கள் ஒரு விருது வாங்கினதாக கேள்விப்பட்டோம். அதை பற்றி சொல்ல முடியுமா? அதாவது பார்த்தீங்கன்னா, முதல் முறையாக நலம் விருதுன்னு சொல்லி நியூஸ் சேனலில் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் டைம் அவங்களுடைய ஒரு முன்னெடுப்பு இது. அதில் டாக்டர்ஸ், கேன்சர் சம்மந்தப்பட்ட, ஹார்ட் சம்மந்தப்பட்ட, கார்டியாக் சம்மந்தப்பட்ட, அப்புறம் வந்து ஒரு சுகாதார நிலையம், ஒரு சின்ன கிளினிக், இந்த மாதிரி ஒவ்வொரு நபர்களுக்கு ஒவ்வொரு துறையில் கொடுத்துருக்குறாங்க. அந்த துறையில் தமிழ்நாட்டில் சிறந்த நேச்சுரல் ப்ராடக்ட் அப்படி சொல்லி, மேனுஃபேக்சர் ப்ராடக்ட் அப்படி சொல்லி எங்களை தேர்ந்தெடுத்தாங்க. அவங்களுக்கு நாங்கள் ரொம்ப தேங்க்ஸ் சொல்ல கடமைப்பட்டிருக்கோம். ரொம்ப பிரோஜனமாக இருந்துச்சு. எனக்கு வந்து ஒரு ஷாக் நியூஸ் மாதிரி தான் இருந்துச்சு. என்னடா சின்னதாக ஒரு கணவன் மனைவி சேர்ந்து சின்னதாக ஆரம்பித்த ஒரு கம்பெனி இன்றைக்கி வந்து உலகளவில் ஒரு 13 நாடுகளில் போய் அந்த சந்தோஷத்தையே நம்ம வந்து ஃபுல்ஃபில் ஆகலை இன்னும். அதாவது வந்து அதுலேயே நான் இன்னும் வெளியே வரல. அதுக்குள்ளே இன்னொரு ஷாக், இந்த மாதிரி உங்களுக்கு அவார்டு கொடுக்குறோன்னு சொன்னோன்னே, இன்றைக்கி உங்களை மாதிரி நிறைய எங்களுடைய தொடர்பில் உள்ள இந்த டிஜிட்டல் மீடியாவில் உள்ளக்கூடிய சேனல்ஸில் உள்ளக்கூடிய அவங்க எங்களுடைய சொந்தங்கள் எல்லாருமே இன்றைக்கி ஆச்சரியமாக பார்க்கக்கூடிய ஒரு ஹானரி சொல்லுவாங்க, எங்களை ரெகக்னைஸ் பண்ண மாதிரி இருந்துச்சு. அது எங்கள் ப்ராடக்ட் கிடச்சா இன்னொரு விருதுன்னு சொல்லலாம். அது சூப்பர். மற்ற ப்ராடக்டோட கம்பேர் பண்ணுறப்ப உங்களுக்கு எந்த அளவில் யூனிக்காக இருக்குது அப்படின்னா, கணவன் மனைவி சந்தோஷமாக இருக்கிற விஷயம். கண்டிப்பாக அந்த சந்தோஷத்தை உறுதிப்படுத்துகிற ப்ராடக்ட்டை நீங்கள் கொடுத்துட்ருக்கீங்க. ஆக்சுவலாக இதெல்லாம் கையில் எடுக்க பல பேர் யோசிப்பாங்க. ஆமாம், கண்டிப்பாக பிராண்ட் பண்ணவே யோசிப்பாங்க. பிராண்ட் பண்ணி எங்களை எவ்வளோ பேசினாங்கன்னா கண்டிப்பாக நீங்களே பார்த்துருப்பீங்க. ஆமாம், கண்டிப்பாக. ஆனால் அதெல்லாம் தாண்டி நல்ல ப்ராடக்ட்னு பேர் எடுத்திருக்கீங்களா? ஆமாம், அதுக்கு என்னோட பாராட்டுகள் பாய். கண்டிப்பாக, தேங்க்யூ ப்ரோ. ஓகே, இப்போ அடுத்த ஒரு விஷயம், லேட் மேரேஜ். ஆக்சுவலாக நீங்கள் இன்டர்வியூக்கு வந்தாலே அந்த கேள்வியை கேட்காம தவிர்க்கவே மாட்டோம், கண்டிப்பாக கேட்டுருவோம். கண்டிப்பாக. நிறைய பேர் இந்த காலகட்டத்தில் திருமணத்தை ரொம்ப தள்ளி பண்ணிக்கிறாங்க. அதுவும் 90s கிட்ஸ் எங்களை மாதிரிலாம் பார்த்தீங்கன்னா பொண்ணு கடையில் உட்காந்துருக்காங்க பசங்களாம். ஆக்சுவலாக லேட் மேரேஜ் கான்செப்ட் இருக்குல்ல, அதை பற்றி உங்களோட பார்வை என்ன? அதாவது லேட் மேரேஜ் அப்படிங்கிறது இந்த காலத்துடைய ஒரு முக்கியமான நோயின்னு சொல்லலாம். நீங்கள் ஒரு 100 நோய் எடுத்துக்கங்க. அந்த 100 நோய், அதாவது நீங்கள் வறுமையில் இருக்கிறதையும் சேர்த்து நோயாக வச்சுக்கங்க. வறுமை, குடும்ப உளவியல், இந்த எல்லாத்தையும் ஒரு நோயாக நீங்கள் கருதுனீங்கன்னா அந்த நோய்க்கான முக்கியமான காரணமாக இன்றைக்கி லேட் மேரேஜ் அப்படிங்கிறது இருக்குது. லேட் மேரேஜ் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா, நாங்கள் சொல்லும் போது பாய்ங்க வந்து இதை ப்ரொபகேட் பண்ணுறாங்க, தப்பான ஒரு பரப்புரை பண்ணுறாங்க, அவங்க சீக்கிரமாக கல்யாணம் பண்ணாங்க, அது வந்து பழைய காலம், இப்போ புதுமையில் வந்து இதெல்லாம் வந்து செட் ஆகாது அப்படிங்கிற மாதிரி பேசக்கூடிய இடத்துல நாங்கள் பேசும்போது சொன்னாங்களே, இப்போ ஸ்ரீதர் வேம்பு வந்து நீ கேள்விப்பட்டிருப்பீங்க, எவ்வளோ பெரிய ஒரு 40,000 கோடிக்கு மேலே ஒரு பெரிய ஒரு கிங்டம் வச்சுருக்காரு. இன்றைக்கி தமிழ்நாட்டில் அவர் வந்து ரெப்ரசன்ட் பண்ணுறாரு உலகம் ஃபுல்லாக. நான் தமிழ்நாட்டுக்காரன்டா, நான் தமிழன்டான்னு சொல்லி வேஷ்டி கட்டிட்டு அவர் சொல்லும் போது இன்றைக்கி ஏற்றுக்கிறாங்க மக்கள். இன்னும் அவரும் சொல்கிறார், நான் சொல்கிறது இன்றைக்கி நீங்கள் ஏற்றுக்க மாட்டீங்க, ஆனால் ஒரு காலம் அவர் எல்லோரும் நான் சொல்கிறது பேசுவீங்கன்னு சொல்கிறாரு. அந்த கண்டென்ட் அவர் ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்துருக்கிறாரு.
லேட் மேரேஜ் அப்படி நீங்கள் தவிர்க்கிறது ரொம்ப முக்கியமான, இந்த காலத்துடைய ஆரோக்கியமான வாழ்க்கைக்கு ரொம்ப முக்கியமான விஷயம் லேட் மேரேஜ் தவிர்க்கிறது. முக்கியமாக பார்த்தீங்கன்னா இப்போ 30 வயசுக்குள்ள ஒருத்தர் கல்யாணம் ஆகுதுன்னா அவர் என்ன நினைக்கிறாங்கன்னா, கூட ஃப்ரெண்ட்ஷிப் என்ன மச்சான் கல்யாணமா, அதாவது 30 ஆயிடுச்சுன்னா சீக்கிரம் ஆன மாதிரி நினைக்கிறாங்க. 32, 35, 40 இந்த மாதிரி தள்ளி போய்கிட்டே எங்கே போய் நிற்கினே தெரியல. ஆனால் கல்யாணம் பண்ணுறதுக்கான சரியான வயசு எனக்கு தெரிஞ்சு 20, 18க்குள்ளே சொல்லலாம். 20, 22க்குள்ளே பண்ண, நான் 21 பண்ணேன் மேரேஜ். என்னோட 21 வயசில் நான் மேரேஜ் பண்ணேன். பார்த்தீங்க அப்படின்னா அந்த 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 கால சூழ்நிலைக்கு ரொம்ப அவசியமாக இருந்துச்சு எனக்கு. குறிப்பாக நாங்கள் என்ன யோசிப்போம் அப்படின்னு சொன்னால், திருமணம் சீக்கிரமாக செய்கிறது மூலியமாக நம்முடைய கண் பார்வை மூலியமாக கெட்ட விஷயங்களை வந்து தவிர்த்து கொள்ளலாம். எதையோ ஒன்று பார்த்து ரசித்து அதை ஏங்குறதை விட்டு கடைசியில் இயங்கிட்டு தான் இருக்க முடியும். அது வந்து நமக்கு ப்ரெசென்ட்டில் கிடைக்காது. சீக்கிரமாக கல்யாணம் பண்ணிட்டு அதுவும் நம்ம கிடச்சிரும். கை பழக்கங்கிற ஒரு பெரிய கெடுதியிலிருந்து அவன் தவிர்த்து கொள்வான். எதையோ பார்த்து அவன் ரசிக்க தேவையில்லை. தான் கூட மனைவி இருக்கும்போது அதுவே அவனுக்கு பெரிய ஒரு தன் உடல்நிலையை பாதுகாக்கக்கூடிய, தன் உடலில் நோய் வராமல் பாதுகாக்கக்கூடிய ஒரு பெரிய ஒரு பாதுகாப்பாக தன்னுடைய மனைவி இருப்பாங்க. இன்னொன்று என்னதான் கை பழக்கம்னாலும் நேச்சுரல் செக்ஸுக்கு வந்து ஈடாகாது. நேச்சுரல் செக்ஸ் அப்படிங்கிறது அந்த இன்டர் கோர்ஸில் கிடைக்கக்கூடிய ஒரு சந்தோஷம் இருக்குல்ல, அது லாங் டேர்மாக கிடைக்கிற சந்தோஷம். நீங்கள் என்ன தான் நீங்கள் நினச்சாலும் சரி அதை வந்து அடைஞ்சு கொள்ளவே முடியாது. இந்த மாதிரி பல நோய்கள் வந்து இன்றைக்கி இந்த லேட் மேரேஜ், என்னென்னா அக்கா இருக்கிறாங்க, தம்பி இருக்கிறாங்க, எனக்கு வந்து செட்டில் ஆகணும், லைஃப் செட்டில் ஆகணும், இந்த மாதிரி பல காரணங்களால் வந்து தள்ளிப்பட்டே இருக்காங்க. எந்த காரணங்களாக இருந்தால் நான் சொல்கிற ஒரே பதில் தான், 100 கிராம் அரிசி தான் அந்த பொண்ணு வந்து சாப்பிட போகுது வீட்டுக்கு வந்து. அந்த 100 கிராம் அரிசிங்கிறது எவ்வளோ பெரிய செலவாக இருக்க போகுது. கொஞ்சம் குழம்பு தண்ணி ஊற்றினா போதும், அந்த பொண்ணு சாப்பிட்டு போகுது. இதை ஒரு பெரிய செலவாக இன்றைக்கி உருவெடுத்து இன்றைக்கி எல்லாரையும் காமிச்சு, கல்யாணம்னாலே ஒரு பெரிய செலவு, அதனால் வந்து இப்போதைக்கு என்னால் முடியாது சொல்லி தள்ளிப்பட்டு இன்றைக்கி பெரிய பாவங்களில், அதாவது பெரிய உடல் நிலையில் பெரிய நோய்களில் வந்து இன்றைக்கி மாட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. ஓகே, அதாவது வீட்டில் பொண்ணு வேலைக்கு போகாமல் இருந்தாலும் சரி, கண்டிப்பாக இல்லை பொண்ணு அவங்கள கல்யாணம் பண்ணி பொண்ணு வேலைக்கு போய் பையன் வேலைக்கு போகாமல் இருந்தாலும் சரி, 2 பேருக்கு அது பொருந்தும். ஓகே, ஆனால் பாய் ஒரு கொஞ்சம் காம்ப்ளிகேட்டான கொஸ்டின் தான். நீங்கள் சொன்ன விஷயத்தில் ஒன்று முரண்பாடு இருக்குது பாய். சொல்லுங்கள். ஆக்சுவலாக 2K கிட்ஸ்லாம் இப்போ நீங்கள் இப்போ சொல்கிறதா பண்ண ஆரம்பிச்சாங்க. ரொம்ப சீக்கிரமாக மேரேஜ் பண்ணிடுறாங்க, லைஃப்பை சீக்கிரமாக பார்க்குற மாதிரி தான் இருக்குது. நீங்கள் சொல்கிறபடி பார்த்தா அது ஹெல்த்தியான விஷயம் மாதிரி எங்களுக்கு இப்போ தோணுது 90s கிட்ஸ்க்கலாம். ஆனால் 90s கிட்ஸ் என்ன பிரச்சனைனா, வயசாகிட்டு இருக்கு, ஆகிட்டே இருக்கு, ஆனால் கல்யாணம் மட்டும் ஆக மாட்டேது. சொல்கிற ஒரே ஒரு காரணம் செட்டில் ஆகல ப்ரோ. கண்டிப்பாக செட்டில் ஆகாமல் மேரேஜ் பண்ணுறதோட ஒரு பெரிய பாவம் அந்த பொண்ணுக்கு நான் பண்ணுறது வேறு எதுவுமே இருக்காதுன்னு சொல்கிறாங்க. அப்போ வறுமைன்ற விஷயம் அங்கே ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்கும்போது நம்ம எப்படி சீக்கிரமாக மேரேஜ் பண்ணிக்க முடியும்? அதாவது இந்த வறுமைக்கான முக்கியமான காரணமாக ஃபியூச்சரில் இதே பிரச்சனை. நீங்கள் ஃபியூச்சரில் ஒரு 60 வயசு 70 வயசுக்கு மேலே நான் இப்போ வறுமையில் இருக்கிறதுக்கு காரணம், என் பிள்ளைய வறுமையில் வச்சுக்கிறதுக்கு காரணம் நான் லேட் மேரேஜ் பண்ணது தான் அப்படின்னு நினைக்கும் போது இன்னும் மோசமாக இருக்கும்ல. அதாவது உதாரணத்துக்கு ஒரு 40 வயசு ஒருத்தர் மேரேஜ் பண்ணுறாரு அப்படின்னா, அவர் 42 வயசு அவர் குழந்தை பிறக்குதுன்னா 62 வயசு அவர் குழந்தைக்கு 20 வயசு ஆகும். இந்த காலத்தில் குழந்தைங்க தகப்பனாரை பார்க்கறது, அதுவும் 62 வயசான தகப்பனாரை வந்து வச்சு பார்க்கறது அப்படிங்கிறது வந்து இந்த காலநிலை இப்போ காலத்திலேயே வந்து அது பெரிய கேள்விக்குறியாக இருக்குது. இன்னும் 20 வருஷம் கழிச்சு இந்த உலகம் எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்கள். நம்ம ட்ராவல் பண்ணியிருக்கோம், நான் ஒரு 40 இயர்ஸ் ட்ராவல் பண்ணியிருக்கேன், நீங்கள் 30 இயர்ஸ் இந்த உலகத்தை ட்ராவல் பண்ணியிருக்கீங்க. நம்ம 95ல் இந்த பார்த்த உலகமும் 2025 பார்க்குற உலகம் எவ்வளோ வித்தியாசம் இருக்குது. இன்றைக்கி வந்து எல்லா ஒவ்வொன்றுக்கும், அதான் அந்த காலத்தில் ஹாஸ்பிட்டல்னு தான் நம்ம பார்ப்போம், இப்போ ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொரு ஹாஸ்பிட்டல் வந்துருச்சு. இன்றைக்கி முதியோர் இல்லங்கள் அதிகமாகிட்டே போகுது. என்ன நோயாளிகள் அதிகமாகிட்டே போகிறாங்க. முதியோர் இல்லங்கள் முதியோர் இல்ல காரணம் என்ன, இந்த நோயாளிகளை வச்சு வீட்டில் பார்த்துக்க முடியாது, அவனோ ஒருத்தன் பார்த்துக்க ரெடியாக இருக்கான், நம்ம பே பண்ணால் போதுங்கன்னு சொல்லி அங்கே போய் காசு இருக்கவங்க கொண்டு போய் விட்டுறாங்க. இன்னும் 20 வருஷம் கழிச்சு இன்னும் எவ்வளோ மோசமான காலம் வரும். அப்போது நீங்கள் 22 வயசில் மேரேஜ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் ஆக்டிவாக இருக்கும் போதே உங்கள் பையன் வந்து செட்டில் ஆகிடுவார். அவர் லைஃப்பை பார்க்க ஆரம்பிச்சிடுவார். அப்போ உங்களுடைய அந்த அன்பு பாசம் அந்த பையனுக்கு தேவை அப்படிங்கிற காலத்தில் அவனுக்கு ஒரு குழந்தை வரும். அதுக்கு பிறகு அவன் கொஞ்சம் ஏஜ் ஆகும்போது நீங்கள் 62, 65 அடையும் போது உங்களுடைய நோயை அவனுக்கு தன்னுடைய வருங்காலத்துக்கு நானும் இப்படி தான் இருப்பேன், அதனால என் தகப்பனை நான் பார்க்குறது எனக்கு ரொம்ப அவசியம், தாயை பார்க்குறது ரொம்ப அவசியம்னு சொல்லி அவன் ப்ராக்டிக்கலாகவே மைண்ட் செட் வந்துடும். ஏன்னா அவருக்கு 65 ஆகும்போது இவனுக்கு கண்டிப்பாக ஒரு 40 தான் இருக்கும். இவன் நல்ல ஆக்டிவாக இருப்பான். இவனுக்கு 60, இவனுக்கு 20, அவனுக்கு 60 அப்படிங்கும்போது ஒரு சொல்லுவாங்க 33 வயசுங்கிறது ஒரு ஜென்ரேஷன். இந்த ஒரு 40 வயசு ஒரு ஜென்ரேஷனே கேப்புது. இவன் சொல்கிறது அவங்க அப்பாவுக்கு புரியவே புரியாது. அவங்க அப்பா சொல்கிறது இவன் பைத்தியக்காரன் நினைப்பான். லூஸ் மாதிரி எங்கள் அப்பா பேசுவார். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நிறைய இன்ஸ்டாவில் அந்த மாதிரிலாம் என்ன வருதுன்னா, அப்பா அம்மாவை வந்து இன்றைக்கி லூஸாக பைத்தியமாக சித்தரிக்கக்கூடிய காட்சிகள் நிறைய வருது. இப்போ கூட ஒரு நல்ல படம், சசிகுமார் நடித்த படம், அவங்களும் அவங்க மனைவியும் வந்து தனியார் ரூமில் போகிறாங்க. அப்படிங்கும்போது பசங்க வந்து எப்பா நீ போனதெல்லாம் போதும், இப்படி தான் நீ ஒரு தடவை போன நம்ம தம்பி வந்தான். அதாவது அதை ஒரு கெட்ட விஷயமாக சித்தரிக்கிறது அது ரொம்ப நல்ல இது இல்லை. அது 70 வயசில் உள்ள தாய் தகப்பனுக்கும் செக்ஸ் இருக்குது. அப்படிப்பட்ட ஒரு சமுதாயத்தில் இன்னும் சொல்லப்போனால் உலகத்துக்கு செக்ஸு கற்றுக் கொடுத்த தமிழ் குலம் நம்ம உலகத்தில் நம்ம தான் முதல் இனம்.
நம்ம வந்து கற்றுக் கொடுத்தவங்களே இன்றைக்கி நம்ம வந்து இதை அவங்களுக்கு என்ன ஏஜ் இருக்கும், சசிகுமார் அந்த அந்த ஜோடிக்கு என்ன ஏஜ் இருக்கும், ஒரு 50 மேக்ஸிமம். இந்த ஏஜையே வந்து பசங்க வந்து அம்மா அப்பா நீங்கள் ரூமில் போகாதீங்க, இதெல்லாம் வந்து ஒரு தப்பான ஒரு பரப்புரை. நீங்கள் மக்கள்கிட்ட கொண்டு போய் ஒரு நோயை பரப்புகிறாங்க. நீங்கள் இந்த மாதிரி பண்ணக்கூடாது, இது உங்களுக்கு தேவையில்லாது, இந்த வயசில் வந்து தப்பு அப்படிங்கிற மாதிரி காட்டக்கூடாது. 80 வயசானாலும் அவங்களுக்கும் ஒரு ப்ரைவசி இருக்குது, அவங்களுக்கும் செக்ஸ் இருக்குது. கிளாஸு தண்ணி குடிச்சு கிளாஸு கீழே வைக்கிற சக்தி இருக்க வரைக்கும் செக்ஸ் பண்ணணும். இதுதான் எங்களுடைய ஆசை. செக்ஸ் அப்படிங்கிறது ஆரோக்கியமான உலகத்துக்கு ஒரு முக்கியமான விஷயம். தயவுசெய்து அதை விட்டுறாதீங்க. ஓகே. இப்போ இந்த திருமணமான பிற்பாடு, இப்போ திருமணம் ஆகிறது பிரச்சனைன்னு பார்த்தா திருமணமான பிற்பாடு ஒரு பிரச்சனை ஒன்று வரும். எதுக்கு நம்ம இப்போயே குழந்தைய பெற்றுக்கணும், நீ சம்பாதிக்க நான் சம்பாதிக்க பெருசாலாம் இல்லை, கண்டிப்பாக 2 குழந்தைலாம் இல்லை, ஒரு குழந்தை அதுவே ஒரு 5 வருஷம் ஆகும் அப்படிலாம் தள்ளி போட்டுடுறாங்க. அது போல் குழந்தை பிறப்பை தள்ளி போடுறாங்களா, இது சரியான விஷயமா? அதாவது குழந்தை பிறப்பை தள்ளி போடுறதுனால இன்னைக்கு குழந்தையே நிறைய பேர் கிடைக்காம போகிறதுக்கான சூழ்நிலைகள் இருக்குது. எங்களுக்கு வரக்கூடிய கால்ஸ், நாங்கள் இது வரைக்கும் எங்கள் ப்ராடக்ட் மூலிமா 2700 தம்பதிகளுக்கு குழந்தை பிறந்திருக்கு. எங்களுக்கு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 2 லட்சம் சாட்டிஸ்ஃபைடு கஸ்டமர்ஸ் இருக்காங்க. ஆனால் எங்களுக்கு வந்த கால்ஸ்னு பார்த்தீங்கன்னா மோர் ஓவர் 2 மில்லியன் கால்ஸ்க்கு மேலே எங்கள் கம்பெனிக்கு மொத்தமாக இந்த 6 வருஷத்தில் வந்திருக்கு. எங்களுடைய டேட்டாஸ் இருக்குது எங்ககிட்ட. இந்த 2 மில்லியன் கால்ஸில் அதிகமான பேருக்கு குழந்தை பிறக்கிறதுக்கான முக்கியமான காரணமாக அவங்க சொன்ன பதில், சார் நாங்கள் சில பிளான் காரணமாக தள்ளி போட்டோம் சைல்டை, அது இன்றைக்கி எங்களுக்கு பாதிப்பாகிடுச்சு, இப்போ எங்களுக்கு குழந்தை கிடைக்க மாட்டேன்னு சொல்லுவாங்க. நம்ம தமிழில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா கல்யாண விருந்துன்னு ஒன்று இருக்குது, நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, அவங்க சொந்தங்களில் பார்த்துருப்பீங்க. இது முஸ்லீம்கள் இருக்குது, எல்லார்ட்டையும் இருக்குது. இந்த தமிழ் குறிப்பாக சவுத் இந்தியாவில் கல்யாண விருந்தில் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு 30 டேஸ் ஒரு 40 டேஸ் பார்த்தீங்கன்னா அவங்க எங்கே போனாலும் ஒரு சூப்பர் விருந்து, நல்ல பிரியாணி, நல்ல கறி போட்டு, வெஜ்ஜுக்காரன் கோச்சிக்காதீங்க, வெஜ்ஜிலையும் அந்த பழக்கம் இருக்குது, நல்ல நெய்லாம் கலந்து நல்ல உணவுகள் கொடுத்து, அந்த நேரத்தில் அந்த உடம்புல இருக்கல அந்த ஆணுக்கும் பெண்ணுக்கும் ரொம்ப தரமாக இருக்கும். அந்த நேரத்தை வச்சுக்கூடிய அந்த செக்ஸ் இருக்குல்ல, அது அவருடைய ஸ்பேம் கவுண்ட்டாக இருக்கட்டும், அவருடைய மொட்டிலிட்டி ப்ராக்ரெசிவாக இருக்கட்டும், அந்த ஸ்பேமுடைய அந்த அந்த குவாலிட்டியாக இருக்கட்டும், எல்லாமே பக்கவாக இருக்கும். இந்த நேரத்தில் நீங்கள் தள்ளி போட்டுட்டு நீங்கள் நார்மல் சாப்பாடு, இட்லி தோசை, மதியானம் ஆனால் ஒரு சாப்பாடு, நைட் ஆனால் வந்து லேட் டைம் சாப்பிட்றது, இந்த டைமில் குழந்தைய நீங்கள் பிளான் பண்ணுறதுங்கிறது நீங்கள் யோசிச்சு பாருங்கள். பிளான் பண்ணி நீங்கள் சாப்பிட்றவங்க யாருமே கிடையாது. நீங்கள் நல்லா யோசிச்சா, நான் இன்றைக்கி நானும் என் பொண்டாட்டி 1 மாதத்துக்கு நல்ல சாப்பாடு சாப்பிடுவோம். நல்ல நீங்கள் அதை குழந்தை பிறக்காதவங்களாக இருந்தாலும் சரி, எனக்கு குழந்தை பிறக்கணுங்கிறது இனிமேல் ஒரு 3 மாதம் நல்ல சாப்பாடு சாப்பிட போகிறேன்னு பிளான் பண்ணுற குடும்பம் இருக்கவே இருக்காது. ஆனால் நீங்கள் இந்த 2 மாதம் இருக்கல, கல்யாணம் ஆன 2 மாதம், இந்த 2 மாதத்தில் நீங்கள் பிளான் பண்ணவே தேவையில்லை. நான் என்னோட பர்சனல் சொல்லணும்னா, நான் வந்து சாப்பிட்டு வாந்தி எடுத்திருக்கேன் முடியாமல். அவ்வளோ சாப்பாடு தருவாங்க. ஒரு வீட்டுக்கு சொந்தக்காரங்க வீட்டுக்கு போனோன்னா சிக்கன் இருக்கும், மட்டன் இருக்கும், எறா இருக்கும், எல்லாமே இருக்கும். அந்த டைமில் தயவுசெய்து தள்ளி போடாதீங்க. அது சைல்டு பிறக்கிறதுக்காகவே நம்ம தமிழ் இனத்துக்காக இறைவன் கொடுத்த ஒரு நல்ல சூழ்நிலை. அது மற்ற நாடுகளில் இல்லை. அது இது திருமண விருந்துன்னு சொல்லி மாப்பிள்ளை பொண்ணு விருந்துன்னு சொல்லி அது அந்த நேரத்தில் குழந்தை பெற்றுக்கிறது ரொம்ப பெட்டராக இருக்கும். தள்ளி போகிறதன் காரணமாக எங்களுடைய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் சொல்கிறோம், நிறைய பேர் குழந்தை இல்லாமல் போயிருக்கு. தயவுசெய்து அது உங்களுக்கும் ஆகாமல் பார்த்துக்கங்க. ஓகே, விருந்துக்கு பின்னாடி இப்படி ஒரு விஷயம் இருக்குன்றது கண்டிப்பாக வரும். நம்மளுடைய மசாலாவே வந்து அந்த காலத்தில் சொல்லுவாங்க, இப்போ வந்து இஞ்சி பூண்டு மிளகு எல்லாம் நீங்கள் வந்து ப்ரொவிஷன் ஸ்டோரில் எல்லா நாட்டிலையும் கிடைக்குது. ஆனால் ஒரு காலம் இருந்துச்சு, இதெல்லாம் மருந்து கடைகளில் கிடைக்கும். அந்த காலத்தோடைய ஸ்டேட்மெண்ட் இருக்குது, இங்கிலீஷ் ஸ்டேட்மெண்ட் ஒன்று இருக்குது. நாங்கள் எங்கே எதோ மருந்து கடையில் வாங்குவோமோ அதை இந்தியாவில் வந்து மளிகை கடையில் வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லி இன்றைக்கி அவங்களும் பழகிக்கிட்டாங்க. ஏன்னா உலகம் ஃபுல்லாக இந்திய மக்களுடைய கலாச்சாரம் வந்து பரவிக்கிட்டே இருக்குது. நீங்கள் என்ன தான் இன்ஸ்டா ஃபேஸ்புக் இதெல்லாம் இப்போ வந்துருந்தாலும் அந்த காலத்தில் நம்மளுடைய கலாச்சாரம் தான் வந்து உலகளாவிய கலாச்சாரம். இப்போ கூட வடிகட்டுற கஞ்சி இருக்குல்ல, ஆமாம், அதெல்லாம் போட்டு விற்கிறாங்களே. அப்போது இந்த மசாலாக்கள் எல்லாம் ஆம்பளைக்கும் அவர் ஆணுக்கும் பெண்ணுக்கும் மாப்பிள்ளைக்கும் பொண்ணுக்கும் வேற லெவலில் பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கக்கூடியது. அதாவது நீங்கள் இப்போ தனியாக ஒரு ப்ராடக்ட்லாம் நீங்கள் சாப்பிடவே தேவையில்லை. நல்ல கல்யாண வீட்டுக்கு போகிற கல்யாண மாப்பிள்ளையாக இருக்கட்டும், கல்யாண வீட்டுக்கு போகிற விருந்தாளியாக இருக்கட்டும், நைட்டு வந்து வேற லெவல் இருக்கும். அவருக்கு ஃபர்ஸ்ட் நைட்டு, இவங்களுக்கு பல, அவ்வளோதான் வித்தியாசம். ஆனால் பெர்ஃபெக்டாக இருக்கும். ஓகே, மிட் நைட் மசாலான்ற பேர் எப்படி வந்துச்சுன்னு இப்போ தான் ஆமாம், கண்டிப்பாக வரும். உண்மையிலேயே அது ரகசியங்கள் இருக்கு. ஓகே பாய். அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், இப்போ மற்ற ப்ராடக்ட்ஸ் விட்டுருங்க, இப்போ நாங்கள் உங்ககிட்ட மட்டும் தான் பேசுகிறோன்னு இருக்கப்போ உங்கள் ப்ராடக்ட்டை பற்றி மட்டும் தான் எனக்கு தெரியும். கண்டிப்பாக அந்த வகையில் மா நேச்சுரல்ஸோட ரிசல்ட் இருக்குல்ல, அதை பற்றி சொல்ல முடியுமா? அதாவது பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் 6 வருஷமாக, நீங்கள் 3 வருஷமாக பார்த்துட்டீங்க, கம்பெனி 6 வருஷமாக இருக்குது. இந்த 6 வருஷத்தில் ஆன்லைனில் விற்கக்கூடிய ஒரு ப்ராடக்ட் எங்கள் ப்ராடக்ட். இது வரைக்கும் நாங்கள் மளிகை கடையோ ப்ரொவிஷன் ஸ்டோரோ சூப்பர் மார்க்கெட்டோ பெரிய லெவலில் வைக்கல. சில பேர் வாங்கி சாப்பிட்ட கஸ்டமர்ஸ் அவங்க வாங்கி அவங்க கடைகளில் வச்சுருக்கிறாங்க. இன்றைக்கி ரிசல்ட் வைஸாக பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 300 டாக்டர்ஸ் எங்கள் ப்ராடக்ட்டை வாங்கி விற்கிறாங்க, சேல்ஸ் பண்ணுறாங்க. அவங்களுடைய கஸ்டமர்ஸ், அவங்களுடைய பேஷண்ட்ஸுக்கு சேல்ஸ் பண்ணுறாங்க. இந்த டாக்டர்ஸ் வாங்கி டாக்டர்ஸ் யாரும் நேச்சுரோபதி, ஆயுர்வேதிக்கு, சித்தா, ஆயுஷில் இருக்கக்கூடிய அந்த விதமான டாக்டர்ஸ். அலோபதி ரொம்ப குறைவு இருக்காங்க, ரொம்ப குறைவாக இருக்கிறாங்க. அவங்க தான் இன்னும் வந்து எங்களை அக்செப்ட் பண்ண மாட்டாங்க.
அசர் பண்ணிட்டாங்க. இன்னொன்று ப்ரோ, அவங்களுக்கு ஆல்டர்னேட்டே இல்லை இன்னைக்கு. அலோபதி டாக்டர்ஸுக்கு எங்கள் ப்ராடக்ட்டுக்கு மாதிரி ஒரு ஆல்டர்னேட், அதாவது நீங்கள் ஒருத்தருக்கு ப்ரீமெச்சூர் எஜாகுலேஷனோ இல்லைனா ஒருத்தருக்கு நல்ல தாம்பத்தியம் இல்லை குழந்தை பிரச்சனை எதுக்கு அவர் போனாலும் அலோபதியில் நல்ல ஒரு மருந்துகள், தரமான மருந்துகள், குவாலிட்டியான மருந்துகள் அப்படிங்கிறது இன்றைக்கி கேள்விக்குறி தான். ஆனால் எங்கள் ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பர் ரிசல்ட்டை கொடுத்துட்டீங்கன்னு சொல்லலாம். சீக்கிரமாக அலோபதி அசெப்ட் பண்ணுவாங்கன்னு சொல்லி நாங்கள் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். ஆனால் இப்போ சில டாக்டர்ஸ் ஏற்றுக்கிட்டாங்க. ஆமாம், கிட்டத்தட்ட 300 டாக்டர்ஸில் அவங்க பார்த்தீங்கன்னா ஒரு 10% கீழே தான் இருப்பாங்க அலோபதி. ஆமாம், 90%. அதாவது லண்டனில் ஒரு டாக்டர் எங்கள் ப்ராடக்ட்டை வாங்கி வைக்கிறார். உங்கள் ஸ்ரீலங்காக்காரர் தான், உங்கள் சேனல் மூலியமாக வந்தவர் தான். அவர் வாங்கி அங்கே உள்ள அவங்களுக்கு கஸ்டமர்ஸ் பேஷண்ட்ஸ் வரும்போது ரெஃபர் பண்ணிவிடுவார். இந்த நம்பருக்கு அனுப்பிடுங்க மாதிரி அவர் தான் பேமெண்ட் போடுவார், அவர் ரெஃபர் பண்ணி அனுப்பிடுவார். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இந்த 6 வருஷமாக ஆன்லைனில் மட்டும் வித்துட்டு ஒரு ப்ராடக்ட்டு எங்களுக்கு ஒரு அட்ரஸ் இருக்குது. நீங்கள் இந்த மாதிரி ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா லேகியம் மாத்திரம் அந்த காலத்துலேயும் பார்த்துட்டு இருப்பீங்க. யாருக்குமே அட்ரஸ் ஒன்று இருக்காது. எங்களுக்கு அட்ரஸ் இருக்குது. எங்களுக்கு டாக்டர் கவுன்சிலிங் இருக்குது. நேரில் கவுன்சிலிங் எடுத்துக்கலாம். சென்னையிலும் இருக்கும். இப்போ கோயம்புத்தூர் ஓப்பன் பண்ணியிருக்கோம். உங்கள் ஹாப்பி டு அலோன்ஸ் இப்போ அனௌன்ஸ் நாங்கள் என்ன சொல்லுங்கன்னா, நீங்கள் கோயம்புத்தூர்லேயே ஒரு டாக்டர் போட்டோம். ஏன்னா கேரளாவில் நிறைய பேர் இங்கே வராங்க அப்படிங்கிறதுனால கோயம்புத்தூரில் ஒரு சென்டர் போட்டிருக்கோம். சென்னையிலையும் நமக்கு ஹாஸ்பிட்டல் இருக்குது, டாக்டர் இருக்காங்க. நேரில் கவுன்சிலிங் எடுத்துக்கலாம். எங்கள் கம்பெனியை பார்க்கலாம். எங்கள் கம்பெனி எங்கே இருக்குன்னு தெரியும், வெப்சைட் இருக்குது. இந்த மாதிரி எல்லாமே வச்சு 6 வருஷமாக சக்ஸஸ்லேயே போய்கிட்டு இருக்கோம். நீங்களே ஆரம்பத்தில் கேட்டிங்க, மேலே தான் போய்கிட்டு இருக்கோம். இப்போ அவார்டு வாங்கியிருக்கிறோம், இன்னும் மேலே போவோம். நாங்கள் இவ்வளோ பெரிய வளர்ச்சி அடைஞ்சிருக்கிறோம். இதுக்கான முக்கியமான காரணமே ரிசல்ட் தான். ரிசல்ட்டுக்கான முக்கியமான காரணம் எந்த மந்திரமும் கிடையாது. நம்ம 300 வருஷமே நம்முடைய முன்னோர்கள் என்ன உணவுகளை அவங்க எடுத்துக்கிட்டாங்களோ, பர்சனலாக அவங்களாம் பார்த்துக்கிட்டிங்கன்னா ரெகுலராகவே உடம்புக்கு முக்கியத்துவம் கொடுத்த காலம் ஒரு 300 வருஷத்துக்கு முன்னாடி. அந்த பேட்ச்லாம் நல்ல அவங்க என்ன வேணுங்கிறது, இப்போ சதைக்கு என்ன ஒன்று, நரம்புக்கு என்ன ஒன்று பார்த்து சாப்பிட்டாங்க. இன்றைக்கி கூட நீங்கள் இன்னும் கொஞ்ச நாள் இருக்காதுன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி கூட கீரையை நீங்கள் ஓரமாக வச்சு அவங்க அம்மா சொல்லுவாங்க, டே கண்ணுக்கு நல்லதுடா சாப்பிடு. ஆனால் நம்ம பிள்ளைங்க நம்ம சொல்கிறதில்ல. அடுத்த ஜென்ரேஷன் இந்த ஸ்டேட்மெண்ட்லாம் போகுமான்னு தெரியல. ஆனால் இப்படி தான் நம்ம வளர்ந்தோமே. சின்ன வெங்காயம் ரொம்ப நல்லது, நீங்கள் மண் சட்டியில் சாப்பிடுங்க நல்லது, செக்கு எண்ணெயில் சாப்பிடுங்க நல்லது, நாட்டு முட்டை சாப்பிடுங்க நல்லது. இதெல்லாம் உங்களோட இன்ஃபர்டிலிட்டி பிரச்சனை, உங்கள் தாம்பத்திய பிரச்சனைக்கு பெரிய பவரை சக்தியை கொடுக்கும். இர்ரெகுலர் பீரியட்ஸுக்கு ஒரு பெரிய சக்தியை கொடுக்கும். ஆணுக்கும் பெண்ணுக்கும் உடல்நிலை இன்றைக்கி சைக்காலஜிக்கலாகவும் சரி, அதே போல் பயாலஜிக்கலாகவும் சரி ரொம்ப வீக்காக இருக்கிறாங்க. ரெண்டுத்துலேயுமே வீக்காக இருக்கிறாங்க. இப்படிப்பட்டவங்களுடைய தாம்பத்தியம் ஒரு நீண்ட நேர தாம்பத்தியம் அப்படின்னாலே இன்றைக்கி இப்போ வரும்போது காரில் வரும்போது சில வீடியோஸ் பார்த்தேன். 3 செகண்டில் எஜாக்குலேட் ஆகிற இன்றைக்கி ஆளுங்களாம் இருக்கிறாங்க. இன்னும் மோசமான ஒரு விஷயம் பார்த்தேன். ஒரு 15 நாள் மேரேஜ் ஆகி 15 நாளாக அவருக்கு எரெக்ஷனே கிடையாது. மனைவி கிட்டே போனால் எரெக்ஷன் கிடையாது, இன்டர் கோர்ஸே பண்ண முடியல. இப்படிப்பட்ட புது மாப்பிள்ளைகள் இப்போ அதிகமாக வராங்க. காரணம் என்னென்னா, ஒன்று பதட்டம், இன்னொன்று அந்த கைப்பழக்கத்தின் காரணமாக அவர் ரொம்ப வீக்காக அவர் கான்ஃபிடென்ட் லெவலே இல்லாமல் போயிடுச்சு. நிறைய பேருக்கு தெரியும், அது வீடியோ பார்க்குறவங்களுக்கு தெரியும், இதில் அனுபவப்பட்டவங்களுக்கு தெரியும். கைப்பழக்கத்திலே சில பேருக்கு பார்த்தீங்கன்னா எரெக்ஷன் இருக்காது. கைப்பழக்கத்திலே நேற்று ஒரு கேதரிங் போயிருந்தேன், அதில் பேசின விஷயம் அது. அதாவது கைப்பழக்கத்திலேயே அவருக்கு பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டிப்னஸ், அந்த எரெக்ஷன் இல்லாமல் இருக்கவர் எப்படி மேரேஜ் பண்ணி அந்த இன்டர் கோர்ஸில் அவரால் ஒரு அழகான தாம்பத்தியம் கொடுக்க முடியும். அந்த இதில் கமெண்ட்டில் நான் பார்த்தேன். இப்போ வரும்போது நான் ஒரு வீடியோ பார்த்தேன். அந்த கமெண்ட்டில் ஒரு பெண் கமெண்ட் போட்டிருக்காங்க, என்னோடய கணவருடைய அந்த ப்ரீமெச்சூர் எஜாகுலேஷன் ரொம்ப மோசமாக இருக்குது, நான் எப்படி சாட்டிஸ்ஃபை ஆக போகிறேன்னே தெரியல அப்படி சொல்லி அவங்க அதுக்கு பல பேர் கீழே கமெண்ட் கொடுத்து அந்த பெண்ணை தப்பாக சித்தரித்து என்னென்னமோ கேள்விலாம் கேட்குறாங்க. அந்த பெண் தன்னுடைய வாழ்க்கை என்னடா இப்படி போயிடுச்சேன்னு சொல்லி கவலையில் கொட்டுது. அது கொட்டக்கூடாத இடத்துல கொட்டிடுச்சு, இவனுக்கு அதை யூஸ் பண்ணுறதுக்கு பார்க்குறானுங்க. அப்போ இந்த விஷயங்கள் உடனே சரியாகணும். இந்த விஷயத்துக்கெலாம் நல்ல தீர்வாக எங்கள் ப்ராடக்ட் இருந்ததுனால இன்றைக்கி இவ்வளோ பேர் சக்ஸஸ் நாங்கள் அடைஞ்சிருக்கோம். 2700 தம்பதிகளுக்கு குழந்தை அப்படிங்கிறது இன்றைக்கி ஒரு இன்ஃபர்டிலிட்டி சென்டர் பண்ணக்கூடிய ஒரு சாத்தியக்கூற இன்றைக்கி நாங்கள் பண்ணியிருக்கோம். பல லட்சங்கள் மூலியமாக நடக்கக்கூடிய வேலை இன்றைக்கி சில ஆயிரங்கள் மூலியமாக நேச்சுரலாக உடம்புக்கு எந்த கெடுதியும் இல்லாமல், சைடு எஃபெக்ட் இல்லாமல். இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா சுகர் பேஷண்ட், பிபி பேஷண்ட், என்ன வேணால் மாத்திரை சாப்பிட்றவங்க, இது எல்லாருக்குமே எங்கள் ப்ராடக்ட் மூலியமாக நலவுகள் தான் கிடச்சிருக்கு. ஓகே, சூப்பர். கேட்க சந்தோஷமாக இருக்குது பாய். இன்னொன்று இப்போ நீங்கள் அதில் சேர்க்குற இன்க்ரீடியன்ஸ் இருக்குல்ல, அதில் ஷிலாஜித்தோ இருக்குன்னு நினைக்கிறேன், ஐ திங்க். ஓகே, இப்போ ரீசெண்ட் டைமாக நிறைய இன்ஃப்ளூயன்சர்ஸு ஷிலாஜித்தை ப்ரொமோட் பண்ணுறாங்க. அவங்க எதை சொல்கிறாங்கன்னா, இந்த ஷிலாஜித் மட்டும் சாப்பிட்டீங்கன்னா ஒர்க் அவுட்லாம் பயங்கரமாக பண்ணலாம், அது இதுன்னு ஒர்க் அவுட்டை கனெக்ட் பண்ணி சொல்லிட்டு இருக்காங்க. கண்டிப்பாக ப்ரோ, ஒர்க் அவுட்டை சம்மந்தப்படுத்தி பிரபலப்படுத்துகிற ஒரு பொருள், அதை நீங்கள் உங்களோட அந்த பிராண்டில் சேர்க்குறீங்க. எங்கேயோ இடிக்குதா இல்லை கரெக்டாக தான் போகிறீங்களா? இல்லை, ஆக்சுவலாக ப்ரோ இன்றைக்கி எங்களுடைய ப்ராடக்டை வாங்கி வைக்கக்கூடிய, அதாவது அந்த ரேக்கில் வைக்கக்கூடிய ஜிம் பார்த்தீங்கன்னா நிறைய இருக்காங்க. அவங்களோட ஜிம்முக்கு வரக்கூடியவங்களுக்கு கொடுக்கணும் நிறைய பேர் இருக்கிறாங்க. அதாவது ஜிம்மில் எங்கள் ப்ராடக்ட் இன்றைக்கி போகுது. அதாவது வே ப்ரோட்டீனுக்கு ஈக்குவலாக எங்கள் ப்ராடக்ட் இன்றைக்கி சாப்பிட்றவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. அதில் சக்ஸஸ் பார்த்தவங்களும் நிறைய பேர் இருக்காங்க. அவங்களே எங்களுக்கு சொல்லியிருக்காங்க, வே ப்ராடக்ட் நிறுத்திட்டு இப்போ உங்கள் ப்ராடக்ட் சாப்பிட்ருக்கேன்னு சொல்லி. பொதுவாகவே ப்ரோ, நரம்பை நீங்கள் ஆக்டிவ் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் நல்லாவே இருப்பீங்க. ஆரோக்கியமான வாழ்க்கைக்கான முக்கியமான காரணம் நரம்பு தான்.
அந்த நரம்புகளுடைய ப்ராடக்ட்டில் ஒன்று தான் சிலாஜித். சிலாஜித் வந்து பார்த்தீங்கன்னா மூளையை ட்ரிகர் பண்ணுறதாக இருக்கட்டும், அப்போ நரம்பு ஆக்டிவாக பண்ணுறதா இருக்கட்டும். ஒருத்தருக்கு என்ன தேவைன்னா சுறுசுறுப்பு தான் தேவை. அந்த சுறுசுறுப்பு இன்றைக்கி இன்னையோட ஜென்ரேஷன் சுத்தமாக இல்லை. இன்றைக்கி சிலாஜித் இவ்வளோ பெரிய ப்ரொமோஷன் வரதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, யாருமே ஆக்டிவாக இல்லை. இன்றைக்கி உட்கார்ந்த இடத்துல எல்லாமே நடக்குது. எந்திரிச்சு இப்போ அதாவது ரிமோட் கண்ட்ரோல் வந்துருச்சு. இப்போ யூனிவர்சல் ரிமோட் சொல்கிறாங்க. டிவி, ஏசி எல்லாத்தையும் ஒரே ரிமோட்டில் போட்டுக்கலாம். ஸ்மார்ட் ஹோம் சொல்கிறாங்க. இப்போ ஒரு எந்திரிச்சு போகக்கூடிய அந்த சூழ்நிலை கூட இல்லாத ஒரு மனுஷன் வாழ்கிற காலத்தில் அவனுக்கு ஆக்டிவ் கிடைக்கிறதுக்காக ஒரு ப்ராடக்ட் இருக்குது அப்படிங்கிறத இன்றைக்கி டிஸ்கவர் பண்ணுறாங்க. இது இன்வென்ஷன் கிடையாது. சிலாஜித் வந்து பல 1000 வருடங்களுக்கு முன்னாடியே மனிதனுக்கு ஒரு தகுந்த ஒரு நலத்தை கொடுத்த ஒரு ப்ராடக்ட். இன்றைக்கி டிஸ்கவர் பண்ணி இதை நீங்கள் சாப்பிட்டா இப்படி ஆகலாம் அப்படி ஆகலாம் சொல்கிறாங்க. அந்த பாட்டை இப்போ இல்லை, ஆரம்ப காலத்துலேருந்து சித்தர் காலத்துலேருந்து நம்ம முன்னோர் காலத்துலேருந்து நம்ம இமயமல்ல கிடைக்கிற ஒரு ராக் தான் அது. அதை வந்து தாம்பத்தியத்துக்காக பயன்படுத்துறதுல நம்ம வந்து வரலாறு காண்டிருக்கோம். அதாவது வரலாறு படைச்சிருக்கோம்னு சொல்லலாம். நம்ம இந்தியர்கள் உலகத்தில் வந்து ஒரு பெரிய லெவலில் வந்து இந்த சிலாஜித் வந்து ஒரு சக்ஸஸ் ரேட்டை கொடுத்துருக்கு. ஓகே, இப்போ எந்த ஒரு ப்ராடக்டாக இருந்தாலும் அதோட ப்ரைஸிங் தான் முக்கியமான மேட்டராக இருக்கும். அதிகமாக காசு இருந்தால் மக்கள் வாங்க விரும்ப மாட்டாங்க, குறைவாக இருந்தால் விரும்புவாங்க. நம்மகிட்ட ஓப்பனாக அந்த கேள்வி கேட்டுறேன். இப்போ நீங்கள் ஒரு ப்ராடக்ட்டுக்கு ப்ரைஸிங் ஃபிக்ஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அதில் சேர்க்கப்படுற பொருட்களோட தரம், எவ்வளோ பொருட்கள், இதெல்லாம் அக்குமுலேட் பண்ணி தான் முடிவு. கண்டிப்பாக மனசாட்சி தொட்டு சொல்லுங்கள், நீங்கள் சேர்க்குற பொருட்கள் இருக்குல்ல அதுக்கு ஈக்குவலான ப்ரைஸிங் தான் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணுறீங்களா? அதாவது ப்ரோ, எங்களுடைய ப்ராடக்ட்டுக்கு நாங்கள் வச்சுருக்க ரேட்டு ரொம்ப பெஸ்ட்டு ப்ரைஸ். இன்றைக்கி எங்களுக்கு சிலாஜித் இருக்குது, சஃபேத் முஸ்லி இருக்குது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து காஸ்ட்லியான ப்ராடக்ட். இதில் நாங்கள் எங்கள்கிட்ட வாங்கக்கூடிய அந்த 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 நாட்டு மருந்து கடைக்காரர் சொல்லுவார், எங்கள்கிட்ட எவ்வளோ பேர் ப்ராடக்ட் வாங்கி விற்கிறாங்க. ஆனால் உங்களுடைய அந்த கால் வரும்போது நீங்கள் சொல்லக்கூடிய ஒரு பதில், அதாவது ஒரு பொருள் விலை கம்மியாக கிடைக்குது, அதுலேயே கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்குது. சில இடத்துல பார்த்தீங்கன்னா இப்போ வெங்காய விதை, முள்ளங்கி விதை, நெஞ்சு முள், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மண் இருக்கும். ஏன்னா இந்த மண்ணோடு சேர்ந்து எடுக்கக்கூடிய ஒரு பொருள். நாங்கள் என்ன கேட்போம்னா, இது காஸ்ட்லியாக இருந்தாலும் பரவாயில்ல, எங்களுக்கு வந்து பெஸ்ட்டு குவாலிட்டியாக கொடுங்கன்னுவோம். அடுத்தது சஃபேத் முஸ்லியை இன்றைக்கி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, மைதா மாவில் உருட்டி நீளமாக பண்ணி அதை வந்து வெயிலில் காய வச்சு ஈக்குவலாக சஃபேத் முஸ்லி மாதிரி இருக்கும். இதோட காஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 10 டைம்ஸ் ஹையாக இருக்கும். இது 10 டைம்ஸ் லோவாக இருக்கும். நாங்கள் என்ன பண்ணுவோன்னா, இங்கே யோசிக்கவே மாட்டோம். அவர் சொல்லுவார், இந்த ரேட்னா நீங்கள் ஹையாக இருக்கிறது கொடுங்க. எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா ஏ கிரேடை வாங்கி அதை நாங்கள் சரியான பதத்தில், சரியான தரத்தில், சரியான அளவுகளில். இப்போ உதாரணத்துக்கு விலை அதிகமான பொருளை கம்மியாக போட்டு விலை கம்மியான பொருள் அதிகமாக போட்டாலும் ப்ராடக்ட் வந்துடும், உள்ளே கலந்துருக்குன்னு தான் அர்த்தம். ஆனால் அப்படிலாம் இல்லாமல் எது எவ்வளோ போடணுமோ, எது எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு போட்டு இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா எங்கள் ப்ராடக்ட்டுக்கு எத்தனை காம்படிட்டிவ் வேணா இருக்கட்டும், எங்கள் ரேட்டில் கொடுக்கவே முடியாது. நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ப்ரைஸில் இத்தனை ஒரு லட்சங்களில் செலப்படக்கூடிய இன்ஃபர்டிலிட்டி பிரச்சனையாக இருக்கட்டும், தாம்பத்திய பிரச்சனையாக இருக்கட்டும், எங்களை மாதிரி ஒரு ப்ராடக்ட் வந்து ஆல்டர்னேட் கிடையவே கிடையாது. இன்னொன்று சொல்ல போனால் பெருமையாக சொல்கிறேன், ஃபஸ்ட் டைம் இந்த வேர்ல்டு பவுடராக கொடுத்தது நாங்கள் தான். ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும், எல்லோரும் லேகியமாக மாத்திரையாக கொடுத்த காலத்தில் நாங்கள் பவுடராக பிராண்டாக கொடுத்து இன்றைக்கி வந்து 13 கண்ட்ரீஸில் எல்லாம் சாப்பிட்டவங்க தான் டிஸ்ட்ரிபியூட்டராக இருக்காங்க. இன்றைக்கி டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் வந்து ஒருத்தர் சாப்பிட்டு ஒரு எந்த அளவுக்கு ஒரு திருப்தி அடைஞ்சிருந்தால் டிஸ்ட்ரிபியூஷன் எடுத்து பண்ணுவார் இன்டர்நேஷ்னலாக. இப்போ துபாயில் நாங்கள் பெரிய லெவலில் போகிறோம். அடுத்தடுத்த நாடுகளில் என்கொயரி போய்கிட்டு இருக்குது. அதுக்கான விஷயங்கள்லாம் போய்ட்டு, ஏன்னா லைசன்சிங் வந்து சாதாரணமாக இல்லை, சில நாடுகள் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்கிறாங்க. இது எல்லாம் அடைஞ்சதுக்கான முக்கியமான காரணமே ஒன்று, குவாலிட்டியான ப்ராடக்ட்டை நாங்கள் கொடுத்து கரெக்டான ப்ரைஸை ஃபிக்ஸ் பண்ணது தான். சூப்பர் பாய், வெளிப்படையாக சொல்லிட்டீங்க. ஆக்சுவலாக நிறைய பேர் சொல்ல மாட்டாங்க, தயங்குவாங்க. நிகழ்ச்சியோட கடைசி கேள்வியாக கேட்டுறேன் பாய். இப்போ நீங்கள் இது வரைக்கும் பண்ண விஷயம் இருக்குல்ல, இது உங்களுக்கு ஒரு ஸ்பார்க்கில் வந்தது தான். அது இவ்வளோ பெருசாக மாறி இருக்குன்னு நினச்சி பார்த்துருக்க மாட்டீங்க. ஆனால் இது இன்னும் பெருசாக மாறணுன்ற ஆசை எல்லாருக்குமே இருக்கு. கண்டிப்பாக ப்ரோ. உங்களோட அடுத்த திட்டம் என்ன பாய்? அதாவது நானும் மனைவி மட்டும் சேர்ந்து ஒரு 26-27 பீஸ் முதல் மாதத்தில் விற்கும் போதே எங்களுக்கு சின்ன ஒரு கனவு இருந்துச்சு, இந்த கம்பெனி கொஞ்சம் பெருசாகும், இது கம்பெனி ஆகுன்ற அளவுக்கு கனவு இருந்துச்சு. ஆனால் இன்டர்நேஷ்னலாக வேர்ல்டு வைடாக அவார்ட்லாம் கிடச்சி இவ்வளோ பெரிய இன்றைக்கி மாயம் ப்ரோக்கு முன்னாடி உட்காந்து பேசக்கூடிய அளவுக்கு ஒரு சக்ஸஸ்லாம் கிடைக்குமா அப்படிங்கிறத வந்து நான் அந்தளவுக்கு எதிர்பார்க்கல. கண்டிப்பாக வந்து இதுக்கான முக்கியமான காரணம் எங்களுடைய உண்மைத்துவம். இன்றைக்கி மக்கள்கிட்ட வந்து நிறைய பேர் நினைக்கக்கூடியது சீப்பாக கொடுத்தா நிறைய விற்கும், அப்படி இல்லாமல் நம்மள்ட்ட குவாலிட்டியான கஸ்டமர்ஸ் இருக்காங்க, தரமாக கொடுத்தா நல்லா விற்கும் அப்படிங்கிறது இன்றைக்கி நாங்கள் வந்து ப்ரூவ் பண்ணியிருக்கேனே சொல்லலாம். அதில் வந்து உண்மையிலே எதிர்பார்க்காத இது நாங்கள் அடைஞ்சிருக்கேனே சொல்லலாம். இன்னும் எங்களோட அடுத்த கோல் பார்த்திங்கன்னா, ஒரு இன்டர்நேஷ்னலாக இன்றைக்கி எங்கள் ப்ராடக்ட்டை வந்து ரஷ்யாவில் வந்து பேசிகிட்டு இருக்கோம். இன்டர்நேஷ்னல் பல கண்ட்ரிகளில் இன்ஃபர்டிலிட்டி பிரச்சனை இருக்குது. இன்றைக்கி ஆணும் திருமணம் செய்கிறது, பெண்ணும் திருமணம் செய்கிறதுங்கிற மாதிரி அது அவங்களோட விருப்பம். ஆனால் இதனால் அந்த நாட்டுடைய எக்கனாமிக்கே வந்து டவுன் ஆகுது, ஃபாலோ ஆகுது, கிரைசிஸ் வருது. காரணம் இன்றைக்கி கொரியாவுடைய ஸ்டேட்மெண்ட் என்ன அப்படின்னா, இன்னும் 30 வருஷம் கழிச்சு 5.5 கோடி பேர் அவங்க பாப்புலேஷன், இன்னும் 30 வருஷம் கழிச்சு லேக்ஸில் அவங்க பாப்புலேஷன் வரதுக்கான
அதுக்கான ஆதாரங்களை இன்றைக்கி அவங்க தேடுறாங்க. அதாவது அதுக்கான காரணங்கள் இருக்குது, வாய்ப்புகள் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. காரணம் கணவன் ஆணும் கல்யாணம் பண்ணி குழந்தை பிறக்கும். இதுக்கான முக்கியமான காரணமாக நான் என் கம்பெனி சைட்லேருந்து சொல்கிறது, ஆஸ் ஒரு ஃபவுண்டராக, ஒரு கம்பெனியோட ஃபவுண்டராக சொல்கிறேன், கணவன் மனைவி ஒரு ஆணும் பெண்ணும் சேர்ந்து பார்க்கக்கூடிய அந்த சந்தோஷத்தை இன்றைக்கி மக்கள் மிஸ் பண்ணிட்டாங்க. இந்த ப்ரீமெச்சூர் எஜாகுலேஷன் மூலியமாக, அதிகமாக இன்டர்கோர்ஸ் டைம் எடுத்துக்காதன் காரணமாக, லாங் லாஸ்ட்டாக செக்ஸ் வச்சுக்காதன் காரணமாக, ஒரு ஆண் பெண்ணுக்கு என்ன சந்தோஷத்தை கொடுக்கணுமோ அந்த சந்தோஷத்தை கொடுக்காம அந்த பெண் இன்னொரு பெண்ணை தேடுற மாதிரி போயிட்டாங்க. இந்த ஆணும் ஒரு பெண் கிடைக்கிற சந்தோஷத்தை பார்க்காம, ஏன்னா இவர் தான் ரொம்ப நேரம் வச்சுக்க மாட்டாரு, அது அந்த சுருன்றதை பார்த்துட்டாருன்னு வைங்களேன், அது அந்த ஆணு பெண்ணு பார்த்துட்டாங்கன்னா அதில் கிடைக்கக்கூடிய ஒரு கெமிஸ்ட்ரி வேறு எதுலேயுமே கிடைக்காது. அது நடந்துருச்சு அப்படின்னா நிச்சயமாக உலகம் ஃபுல்லாகவே எக்கனாமிக்கலாக சொல்கிறேன், க்ரோ ஆகிறதுக்கான முக்கியமான ஒரு அடிப்படையாக ஒரு கணவன் மனைவியோடைய ஒரு தாம்பத்தியம் முக்கியமான பங்கு வகிக்கிறதுங்கிறது எங்களுடைய சொல்லுவாங்க, எங்களுடைய மிகப்பெரிய கண்டுபிடிப்புன்னு சொல்லலாம் இந்த 6 வருஷத்தில். ஓகே பை எல்லா கேள்விகளுக்கும் ரொம்ப ஓப்பனாக பதில் சொன்னவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி பை. உங்களோட நல்ல நோக்கங்கள் கண்டிப்பாக ஃபியூச்சரில் பெருசாக நிறைவேறணும். ஓம் நம சிவாய, இன்ஷா அல்லாஹ். தேங்க்யூ.